தாவேகாவுடன் இதுவரை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவினர் அதிக பேர் சட்டமன்றம் செல்வார்கள் என தெரிவித்தார். மேலும் தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தங்கள் கட்சி சார்பில் தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பான கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேசணும். நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது என்னது நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் பெருமையாத்துக்கு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பண்ணி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். விஜய் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நாங்க வந்து எம்ஜிஆர் எப்படி 1979 வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து 2026 சட்டமன்றத்துல நாங்க வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறது அது அவரோட நம்பிக்கை, அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கோவில் தந்திரிகள் முன்னிலையில் தீபாராதனை நடைபெற்றது. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள் திறக்கப்படும். அதன்படி நடை திறக்கப்பட்டு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி வரை சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.